இக்காலம் விசித்திர தன்மை உடையது. நமக்கு அது சாதகமானால் நம்மை நாமே அரசனாக கருதுகிறோம். அந்த காலமே தமக்கு விரோதமானால் தமது வீழ்ச்சியும் தாமதமாகாது. ஆகையால் விரோத காலத்தினை கையாள மாந்தர் சிலவற்றை பாதுகாப்பது இயல்பாகும். சொந்த பந்தங்கள், நண்பர்கள் விரோத காலத்தில் தம்மை விட்டு விலகலாம். புகழும் மானமும் விரோத காலத்தில் தம்மை விட்டு அகலலாம். ஆகையால் செல்வத்தை சேகரித்தால் போதும் என மனம் சொல்கிறது. விரோத காலத்தினில் மாறக்கூடிய மனம் செல்வத்திற்கு இல்லையே. சிருஷ்டியின் இயல்பானது தனத்தை தொடர்ந்து சேகரிப்பதே விரோத காலத்தில் பயன்படுத்துவதற்காகும். எனது கருத்தானது சுபகர்மாக்களை நிகழ்த்துங்கள், ஆனந்தம் ஏற்படும். தம் மீதும் இறைவன் மீதும் முழு நம்பிக்கை கொள்ளுங்கள். விரோத காலம் என்றும் தம்மை அண்டாது.